இது சுரேஷின் 50-50 உண்மைக்கு பக்கமாக இருபுறமும் சமமாக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். குட் பேட் அக்லி படத்தினுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 1 டே மட்டும்தான் இருக்குது. அது என்ன பெருசாக பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் சொல்கிறப்போன்னு சொல்லிட்டீங்க நினைக்காதீங்க. இது வந்து அஃபிஷியல் அப்படி அன்அஃபிஷியல் அப்படிலாம் கிடையாது. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து எந்த படம் உயர்ந்த வெற்றி அடைஞ்சுது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வாட்டி நம்ம கணக்கு பண்ணும்போது மற்றவங்க சொல்கிற மாதிரி எல்லா தேட்டரையும் கணக்கு பண்ணி வெளிநாடு உள்நாடு அப்படிலாம் கணக்கு பண்ணிலாம் சொல்கிற அளவுக்கு நம்மளுக்கு தரவுகளும் கிடையாது. அந்தளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக பண்ணுறதுக்கு ஆளும் கிடையாது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த நிகழ்ச்சியில் எதை எந்த அளவுக்கு நம்ம சரியாக சொல்ல முடியுமோ அதை மட்டும் தான் நம்ம நேரில் வந்து சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம குட் பேட் அக்லியோடைய ஃபஸ்ட்டு டே. இப்போ ஃபஸ்ட்டு டே கலெக்ஷன் வந்து நம்ம எதனா ஒரு தேட்டரை வந்து பேஸாக வச்சு அந்த தேட்டரில் எத்தனை டிக்கெட்ஸ் இருக்குது, அது என்ன சேல் ஆச்சு, என்ன வருமானம் வந்துருக்குன்னு சொல்லி ஒரு சின்ன ப்ரொடக்ஷன் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சி இப்போ புதுசாக நீங்கள் நம்ம ஆரம்பிக்கிறோம். இது வரக்கூடிய காலங்களில் வந்து எந்தெந்த பெரிய படங்கள், சின்ன படங்கள் நம்ம அந்தளவுக்கு யாரும் நேர்னு விரும்புறதில்லை. ரொம்ப பேர் அவங்க என்ன இன்வெஸ்ட் பண்ணி தெரியல, அதை ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ வரப்போகிற பெரிய படங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி எந்த கலெக்ஷன் ஆச்சு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லா படங்களும் கூட முயற்சி பண்ணுவோம். முதல்ல இந்த குட் பேட் அக்லி படத்தை வந்து நம்ம ரோஹிணி தேட்டர், அதாவது நம்ம அந்த ரோஹிணி தேட்டர்ன்றதை ஏன் அதை குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய படங்கள்லாம் ரிலீஸ் ஆகும்போது, இப்போ ரஜினி சார் படம்லாம் ரிலீஸ் ஆச்சுன்னா எல்லாருமே ஆல்பர்ட் தேட்டர், உங்களுக்கு தெரியும், எக்மோரில் இருக்கிற ஆல்பர்ட் தேட்டரில் போய் எல்லாருமே படம் பார்ப்பாங்க. அந்த ஆல்பர்ட் தேட்டர் தான் அப்போ வந்து அது படத்தினுடைய ரிசல்ட்டை சொல்லக்கூடிய தேட்டராக ஒரு காலத்தில் இருந்தது. இப்போ அது அப்படியே வந்து ரோஹிணி தேட்டருக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிடுச்சு. எந்த நடிகர்கள் எந்த பெரிய செலிபிரிட்டி எல்லாமே படம் ரிலீஸ் ஆகும்போது ரோஹிணி தேட்டரில் ரிலீஸ் பண்ணி அந்த தேட்டரில் உட்காந்து பார்க்கணுன்னு விரும்புகிறாங்க. அந்த தேட்டரில் வந்து எல்லா தரப்பான ஆடியன்ஸும் வராங்க. அதனால் அந்த தேட்டரில் ரிசல்ட் வந்து ஜென்ரலாக வந்து இந்த படத்தினுடைய ரிசல்ட்டை பிரதிபலிக்கும் அப்படின்னு வந்து சினிமா உலகத்தில் வந்து நம்புகிறாங்க இப்போது. அதனால் இப்போ ரோஹிணி தேட்டர் தான் எல்லா டைரக்டர்ஸ், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் எல்லாருமே வந்து படையெடுக்கிறாங்க. ஸோ அந்த ரோஹிணி தேட்டர் நம்ம வந்து பேஸாக வச்சுட்டு அந்த தேட்டரில் இருக்கிற அந்த சீட்ஸு அதோட கலெக்ஷன் வந்து நம்ம ஒரு படத்துக்கும் பார்த்து என்ன வருதுன்னு சின்னதாக ஒரு ப்ரொடியூஷன் போட்டு பார்ப்போம். இப்போ பெரிய படங்களுக்கு எல்லாமே வந்து தேட்டருக்கு வந்து 20% தான் வந்து ஷேர் தரதா வந்து எல்லா சேனல் எல்லாருமே சொல்லிட்டதால அதை ஒரு கணக்கை வச்சுக்கிட்டு வர டோட்டல் டிக்கெட்ஸில் வந்து 20% தேட்டருக்கும் 80% வந்து தயாரிப்பாளருக்கும் பிரித்து தர மாதிரி ஒரு கணக்கு பண்ணிப்போம். இப்போ நம்ம ரோஹிணி தேட்டரில் மொத்தம் 6 ஸ்க்ரீன் இருக்குது. அதில் பெரிய ஸ்க்ரீன் வந்து ரோஹிணி, அதில் 602 டிக்கெட்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தது ருக்மிணியில் 413, ரக்ஷினியில் 318, ராகினியில் 312, ரூபினியில் 271, ரஞ்சினியில் 171 டிக்கெட்டு. இதெல்லாம் டிக்கெட் டோட்டல் 2087 டிக்கெட்ஸ் வருது ஒரு ஷோக்கு. ஒரு ஷோக்கு வந்து கவர்மெண்ட் அலாட் பண்ண ரேட் வந்து 190 ருபீஸ். அந்த மாதிரி அவங்க கணக்கு பண்ணால் 3,96,500 ரூபா. நீங்கள் ஒரு அப்ராக்சிமேட்டாக 4 லட்ச ரூபான்னு வந்து வச்சுக்கலாம். அப்போ ஒரு ஷோக்கு வந்து 4 லட்ச ரூபா வருதுன்னு சொன்னால் 5 ஷோக்கு கிட்டத்தட்ட 20 லட்ச ரூபா வந்து ஒரு நாளைக்கு ரோஹிணி தேட்டரில் டிக்கெட்டில் மட்டும் கலெக்ட் ஆகிறது 20 லட்ச ரூபா வருது. நம்ம டிக்கெட்டை பற்றி மட்டும் பேசுவோம், மற்றதை வந்து கடைசியில் நம்ம அதை வந்து டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். இப்போ 20 லட்ச ரூபா வந்து உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 5 ஷோ, அதாவது 6 ஷோ நடத்துறது, அதெல்லாம் வந்து அப்பாற்பட்டது. அது 6 ஷோ நடத்தலை, அதெல்லாம் அப்பாற்பட்டது. நம்ம அது போக வேணாம். 5 ஷோ மட்டும் அரசாங்கம் அலாட் பண்ணது 5 ஷோ. இந்த 5 ஷோக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 20 லட்ச ரூபா வந்து அவங்க வந்து கலெக்ட் ஆகுது. இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை, இன்றைக்கி மகாவீர் ஜெயந்தி லீவு, வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 5 நாள் ஆல்மோஸ்ட் வந்து 3 நாள் வந்து லீவு. சனிக்கிழமை மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஸ்கூல் லீவ், காலேஜ் லீவ் விடுறதுல ரொம்ப பேர் வந்து படையெடுத்துன்னு தேட்டருக்கு வருவாங்க. ஸோ ஃப்ரைடே மட்டும் கொஞ்சம் லேக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்ற 4 நாள் வந்து தேட்டர் கண்டிப்பாக இந்த 5 ஷோ ஃபுல்லாகிடும் அப்படின்னு ஒரு சின்ன கணக்கு எடுத்துட்டு நம்ம இந்த ஒரு கலெக்ஷன் வந்து நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ இப்போ அந்த 5 நாளும் மொத்தமாக உங்களுக்கு இதேமாதிரி 5 ஷோ ஃபுல்லாச்சு அப்படின்னு சொன்னால் ரோஹிணி தேட்டருக்கு மட்டும் வரக்கூடிய டிக்கெட் கலெக்ஷன் வந்து 1 crore வந்து கரெக்டாக 5 நாளைக்கு வருது. இப்போ இந்த 1 crore 5 நாள் கழிச்சு வந்துன்னு சொன்னால் அதில் 20 லட்ச ரூபா தேட்டருக்காரங்களும் 80 லட்ச ரூபா ப்ரொடியூசராக எடுத்துப்பாங்க. சரி, இதோட இன்கம் வந்து முடிஞ்சு போச்சா அப்படின்னு சொன்னால் இல்லை. தேட்டருக்காரங்களுக்கு ப்ரொடியூசருக்கு அவ்வளோதான். அவர் வந்து 80 லட்ச ரூபாய்க்கு மேலே 5 நாள் அவங்க வந்து எல்லா டிக்கெட்டும் ஃபுல்லானா அவருக்கு 5 நாள் கழிச்சு 80 லட்ச ரூபா வரும். இப்போ தேட்டருக்காரங்களுக்கு அது கூட என்ன வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் நாள் வந்து அந்த படத்தில் அந்த தேட்டரில் படம் பார்த்தவங்களாம் தெரியும், லீகலாகவே வந்து இன்னும் 200 ருபீஸ், அது 390 வந்து டிக்கெட் வச்சுருந்தாங்க. சில காட்சிகள், சில ஷோஸ், சில தேட்டருக்கு மட்டும். அந்த வகையில் 2 தேட்டருக்கு மட்டும் அவங்க அந்த மாதிரி கணக்கு பண்ணால் கூட 1000 டிக்கெட்ஸ்க்கு வந்து 200 ரூபாய் அதிகமாக வைக்கிறாங்க ஒரு ஷோக்கு. ஸோ இப்போ 5 ஷோக்கு 5 நாளைக்கு கணக்கு பண்ணிங்கன்னு சொன்னால் அது தனியாக ஒரு 10 லட்ச ரூபாய் வருது. அது தேட்டருக்காரங்க மட்டும் தான் எடுத்துப்பாங்கன்றது என்னுடைய கணக்கு. அது வந்து ப்ரொடியூசருக்கு போகாது. ஸோ அதை நம்ம தேட்டருக்காரங்க இதில் போட்டுடுவோம்.
அந்த பாப்கார்ன் அந்த இதெல்லாம் வாங்குற ஐஸ்கிரீம் அதெல்லாம் வாங்குறாங்க இல்லைங்களா, அந்த வகையில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு 2.5 லட்ச ரூபாவது வரும் உங்களுக்கு. ஸோ அது வந்து ஒரு 5 நாளைக்கு 12 லட்ச ரூபாய் வரும். வண்டி டோக்கன் மூலிமா ஒரு நாளைக்கு 15,000 ரூபாய் 1.5 லட்ச ரூபாய் போட்டாங்கன்னா கிட்டத்தட்ட 1000 வண்டி போகுது. 1000 வண்டிக்கு நீங்கள் 30 ரூபா பைக் டோக்கன் அந்த மாதிரி போட்டிங்கன்னா கூட கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபாய் வருது. அது வந்து 5 நாளைக்கு 7 லட்ச ரூபாய் வருது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டருக்காரங்களுக்கு ஒரு 50 லட்ச ரூபாவும் ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு 80 லட்ச ரூபாவும் இந்த 5 நாள் மட்டும் ஃபில் ஆனால் ஒரே ஒரு தேட்டர்லேருந்து மட்டும் வருது. அப்போ பாருங்கள், இந்த மாதிரி பெரிய நடிகர் படத்தை ஏன் விரும்பி போடுறாங்க, ஏன் அவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தால் கூட ஏன் தேட்டருக்காரங்க விரும்பி போடுறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் வந்து இவங்களுக்கு இந்த மாதிரி படங்களுக்கு கிடைக்குமே தவிர, இது அந்த 20% அவங்களுக்கு இப்போ ஷேர் இருந்தால் கூட பேலன்ஸ் இந்த அமௌண்ட் வந்து அவங்க வந்து மேனேஜ் பண்ணி அவங்களுடைய இன்கம் வந்து கெயின் பண்ணிப்பாங்க. வருஷத்தில் எப்படி அவங்களுக்கு பாருங்கள் 5 படம் 6 படம் வருது, அந்த மாதிரி ஜாக்பாட் அடிக்க வாய்ப்பு இருக்குது. ப்ரொடியூசருக்கு வந்து அவருக்கு வேண்டிய பணமும் வந்துடுது. ஸோ இந்த குட் பேட் அக்லி இதே மாதிரி அடுத்த வாரமும் ஓடிச்சுன்னு சொன்னால் பல பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டுகள் வந்து முறியடிக்க வாய்ப்பு இருக்குது. மீண்டும் ஒரு சந்திப்போம். நன்றி.